நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு முடிந்த திட்டப்பணிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக வள்ளியூரில் 12.13 கோடி ரூபாய் மதிப்பில் பகம் மேம்படுத்த பேருந்து நிலையத்தை முதல்வர் திறந்து வைத்தார். பேருந்து நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் குத்துவிளக்கு ஏற்றி பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை ஆகிய இரண்டையும் சபாநாயகர் திறந்து வைத்தார். பின்னர் நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர், நான்குநேரி, களக்காடு, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி ஆகிய 6 ஊராட்சி ஒன்றியத்தில் 831 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் 605.75 கோடி ரூபாய் மதிப்பில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வை தொடர்ந்து வடக்கன்குளத்தில் நடந்த விழாவில் சபாநாயகர் மற்றும் ஆட்சியர் கலந்து கொண்டு குடிநீர் குழாயை திறந்து வைத்து திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு பேசினார். இந்த விழாவில் முன்னாள் எம்பி ஞானத்திரவியம், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம்பல், வள்ளியூர் பேரூராட்சி தலைவர் ராதா, மாவட்ட துணைச் செயலாளர் நம்பி, ஒன்றிய செயலாளர்கள் ஜோசப் பெல்சி, அலெக்ஸ், அப்பாவு மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.